ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன் அன்பு இளைஞர்களே, உயிர் என்பது பிறவி என்பது எத்தனை தடவை சொல்லுவாங்களே, 7 தடவை 8 தடவை கிடையவே கிடையாது. போன பிறவியில் நீங்கள் என்ன மறந்துன்னு உங்கள் ஞாபகம் இருக்கா பங்காளி ப்ரோ? கிடையாதுல்ல. இருக்கிற அந்த ஒரு பிறவியில் நீங்கள் எல்லாம் டூலர் ஓட்டுங்க. டூலர் ஓட்டுனா தலைக்கவசம் போடுங்க. அப்படி போடாட்டா வண்டியை மெதுவாக ஓட்டுங்க. என் அன்பாலயத்துலலாம் கீரின்னு ஒருத்தன் வளர்க்குறேன். அவன் என்ன பண்ணிவிட்டே விழுந்துட்டான்ப்பா. விழுந்து 2 மாதம் ஆச்சு. செம்பட்டியில் தான் கட்டு போட்டேன், இன்னும் சரியாகலை பாவம். சொல்லுவேன், எப்படியோ போய் திருச்சொல்லி வேகத்தில் விட்டுட்டேன். கேட்டதுக்கு முண்டையன்ட்ட சொன்னேன், பன்னி வந்துருச்சு பூண்டேன். பன்னி அது பாட்டுக்கு விட்டே போட்டு போகும். ஆமாம், இவனுக்கு தெரியும் தம்பிக்கு. அவன் தான் அன்பாலயத்தெல்லாம் பார்த்துக்குருவேன். அப்படி ஒரு கை கால் போச்சுன்னா அதை சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயா. ஒரு காலத்தில் உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் இப்பயும் மேடையில் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். ஒரு காலத்தில் இவங்கள்லாம் யாரும் தண்ணி அடிச்சிருப்பாங்களோ நல்லவங்க. எங்கள் அண்ணெல்லாம் கிடையாது, அவரெல்லாம் கிடையாது, அவரெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் நாடக உலகத்தில் பெரிய குடியாரன்னா எம்கேஆர் நான் தான். உண்மைதான், பெரிய குடியாரன் நான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஏன் குடிக்கலைன்னா, நான் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பூரா நம்மளை ஒரு சாமி மாதிரி பார்க்குதுங்க. அப்போ பார்த்தேன், நம்மளை நம்பி இத்தனை ஜீவன் இருக்கே, அப்போ இந்த மரியாதையெல்லாம் நம்ம குடிக்கும்போது கிடைக்கலையே, நம்ம ஏன் திருந்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு திருந்தி ஒரு மனிதனா இந்த உலக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கோமாளியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதனால் நீங்கள்லாம் தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுங்கய்யா. தயவு செய்து ஐயா, குடிக்கும்போது அது வந்து சுகமாக இருக்கும். நாட்டில் நல்லது சொல்லி கொடுத்த ஆள் இல்லை. என்ன சிரிப்பது? பழையளவா விசிட்டிங் கார்டு இருக்காங்கய்யா. நல்லா சிரிக்கிறீங்களே பங்காளி. ஒரே விஷயம், ஒரு மளிகை கடை வச்சுருக்க ஆள் இதே ஊரில் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு, டே இங்கே வாங்கப்பா, எதுக்கு வெளியூர்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, என்னைய மாதிரி ஒரு மளிகை கடை வைங்கடா, ஒரு நாளைக்கு 2000-3000 கிடைக்கும் சொல்லுவானாக்கா? சொல்ல மாட்டேன். போய் கேளு, எப்படின்னே வியாபாரம்? எங்கே ஏதோ வாடகை, அது ரொம்ப கஷ்டம், வட்டிக்கு வாங்கித்தான் ஓட்டணும். அப்புறம் என்ன இது டெய்லி திறக்கிற? டீ கடையில் போய் கேளு, ஐயா எப்படி வியாபாரம்? ஏதோ சும்மா பொழுதுவாக மாற்றிக்கிட்டுறேன். என்ன லூஸா? இதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. கெட்ட வழக்கத்தை அழகாக பழகி விடுவாங்க. சீரட்டு முத குடிக்கும்போது சொல்லியாம் பாரு, முண்டை அப்படி இருக்கக்கூடாதுரா, இல்லைவேன், அவ்வளோதான் நிறுத்திக்க, லைட்டாக விடு, அவ்வளோதான் அவ்வளோதான். மூக்கில் விட, மூக்கில் 1 மாதம் ஆகணும், அப்புறம் சொல்லித்தரேன், கெடுத்து விட்டுருவேன். சரக்கு அடிக்கும் போது அதே மாதிரி தான், கப்பில் ஊற்றும் போது ஒமட்டின்னு வைவேன், சி மண்டையை மந்து வர்றேன். அதில் ரொம்ப ஒமட்டுச்சுன்னா அந்த கம்பு கூட்டம் மந்துவார், அதோட செத்து போயிரு.